ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, ஆயில் நெய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம பிரியாணி பண்ணுற போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸ், பச்சை காய்கறியெல்லாம் அதில் போட்டுட்டு, வத்தப்பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், தயிர் ஒரு 100-150 தயிர் மாதிரி அதில் ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கிளறி ஒரு 1/4 மணி நேரம் அதில் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ தக்காளி 2 தக்காளியை நல்லா மையாக அரைச்சி எண்ணெய் இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். ஆனியன் வெங்காயம் எண்ணெய் இல்லாமல் நல்லா செம்மு நேரத்தில் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அது வீடியோ எடுக்கலை. அந்த வெங்காயத்தையும் போட்டு இஞ்சி விழுதியும் போட்டுக்கணும். மல்லி இலை சிறிதளவு, புதினாவும் சிறிதளவு போட்டுக்கணும். ஊற வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையும் நம்ம அதில் தட்டிக்கணும். தட்டி நல்லா கொதிக்க விடணும். தேவையான உப்பும் நம்ம இதில் போட்டுக்கணும். இதில் நம்ம சாதத்தையும் வேக வச்சு பாஸ்மதி அரிசி வேக வச்ச சாதத்தையும் அதில் கிளறிடும். அதுக்கு மேலே நம்ம வெங்காயம் கொஞ்சம் பாதி இது இருந்தது, அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கிட்டேன். மல்லி இலையும் அது மேலே போட்டணும். ஒரு 20 நிமிஷம் தம் கட்டி அதில் விடணும். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு மேலே பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடணும். சாதத்தை அடுப்பு சிம்மிலேயே வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து சாதத்தை இப்போ நல்லா கிளறி விடணும். ஆயில் இல்லாமையே நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.